24வது ஸ்லோகம். ஜாதோசௌ நிர்விஷः சர்ப்போ விஷ்ணோ சம்ஸ்மரணாதிவ முக்தோஹம் தேன நாகேன பிரபாவாத் ஸ்மரணஸ்ய வை. நான் மகாவிஷ்ணுவை அந்த டைம்ல நினைச்சதுனாலே ஆக்குமோ என்னமோ அந்த சர்ப்பத்துக்கு விஷமே இல்லாம போயிடுத்து. விஷ்ணு ஸ்மரணையோட பிரபாவத்துல சர்ப்பம் என்ன விடவும் செஞ்சிடுத்து. 25வது ஸ்லோகம். அத்ராகதேன ராஜேந்திரா மயாப்தம் தவ தர்சனம் விஷ்ணு பக்தோசி தைத்யேந்திரா தத்பக்தம் மாம் விசிந்தயா. ஹே ராஜாவே, சிரேஷ்டா, இங்க வந்ததுனால எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு சாதிச்சது. அசுர ராஜாவே, நீங்கள் பெரிய விஷ்ணு பக்தனாக்குமே, நானும் விஷ்ணு பக்தனாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு சொல்றார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம். 26வது ஸ்லோகம். தன்னிஷம்ய வஜஸ்லக்ஷ்ணம் ஹிரண்யகஷிபோ சுதா பப்ரச்ச பரயா பிரீத்யா தீர்த்தானி விவிதானி ஜ. அந்த அழகான பேச்சை கேட்டுட்டு ஹிரண்யகசிபுவோட புத்திரனான பிரகலாதன் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். நிறைய தீர்த்த ஸ்தானங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சின்றார் அவரு செவன மகர்ஷிட்ட. பிரகலாதன் செவனன் கிட்ட கேட்கிற மாதிரியாக்கும் அடுத்த ஸ்லோகம். 27வது ஸ்லோகம். பிருதிவ்யாம் கானி தீர்த்தானி புண்ணியானி முனி சத்தமா பாதாளே ஜததாகாஷே தானி நோவத விஸ்தராத். ஹே முனி சிரேஷ்டா, செவன மகர்ஷே, பூமியில ஏதெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு, பாதாளத்திலையும் அதே மாதிரி சொர்க்கத்திலையும் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் எதெல்லாம் ஆக்கும், அதெல்லாம் நம்ம டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தருங்கோ. அதுக்கு செவன மகர்ஷி பதில் சொல்றதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால செவன உவாஜ. 28வது ஸ்லோகம். மனோவாகாய சுத்தானாம் ராஜம் தீர்த்தம் பதே பதே ததா மலின சித்தானாம் கங்காபி கீகடாதிகா. மனசும் வாக்கும் சரீரமும் மனசா வாஜா கர்மனா சுத்தமா இருக்கிறவாளுக்கு ஓரோ பதவும் தீர்த்தமாக்கும். அதே மாதிரி மனசு வாக்கு சரீரம் இதெல்லாம் அழுக்கா இருக்கிறவாளுக்கு கங்கா நதி கூட தீர்த்த ஜலம் கிடையாது. ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்லயாக்கம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். கீகட தேசத்துக்கு அப்புறமா இருக்கிறதாக்கும் அப்படின்னாக்கா அவளுக்கு அந்த புனிதமான தீர்த்த ஜலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்லயாக்கும் இருக்கு. மனசு சரீரம் வாக்கெல்லாம் துஷிச்சிருக்கிறவாளுக்கு அப்படின்னு அர்த்தம். 29வது ஸ்லோகம். பிரதமம் சேன்மன சுத்தம் ஜாதம் பாப விவர்ஜிதம் ததா தீர்த்தானி சர்வாணி பாவனானி பவந்தி வை. முதல்ல மனசு எப்போ வாக்குமோ தூய்மையாகிறது, பாபம் இல்லாததாகி தீர்றது, அப்போது எல்லா இடமும் ரொம்ப ரொம்ப புனிதமான தீர்த்தங்களாயிட்டு பவிக்கும். 30வது ஸ்லோகம். கங்கா தீரே ஹி சர்வத்ர வசந்தி நகராணி ச व्रजाश्चैवागरा ग्रामा सर्वे गेडास्तदा परे. கங்கா தீரத்துல நிறைய நகரங்களும் குடில்களும் கிராமங்களும் உபகிராமங்களும் எல்லாம் இருக்கே, அதே மாதிரி வேறேயும். 31வது ஸ்லோகம். நிஷாதானாம் நிவாசாஸ்ச கைவர்த்தானாம் ததா பரே ஹூண கங்ககசானாம் ச ம்ளேச்சானாம் தைத்ய சத்தமா. அதே மாதிரி வேறேயும் நிறைய ஆளுகள் உண்டே, காட்டுல ஜீவிக்கிற வர்க்கக்காரு, அதே மாதிரி மீன் பிடிக்கிற முக்குவர்கள், அதே மாதிரி ஹூணர்கள் அப்படிங்கிற ஒரு டிவிஷன், அதே மாதிரி வங்கர்கள் அப்படின்னு ஒரு டிவிஷன், கசாக்கள் அப்படின்னு ஒரு டிவிஷன், மிளேச்சர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறவா வசிக்கிற இடங்கள் எல்லாம் இல்லையா. 32வது ஸ்லோகம்.
पिबन्ति सर्वदा गाङ्गं जलं ब्रह्मोपमं सदा स्नानं कुर्वन्ति दैत्येन्द्र त्रिकालं स्वेच्छया जनाः. அங்கே இருக்கிற ஆளுகள் அமிர்தத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற கங்காஜலம் எப்பவும் குடிக்கிறா, எப்பவும் அதுல 3 நேரமும் முங்கி குளிக்கவும் செய்யறாளே. 33வது ஸ்லோகம். தத்ரை கோபி விசுத்தாத்மா ந பவத்யேவ மாரிஷா கிம் ஃபலம் தர்ஹி தீர்த்தஸ்ய விஷயோ பஹதாத்மசு. இருந்துட்டு கூட அவளில ஒருத்தனுக்காவதும் மனசு தூய்மையாகிறதா? அப்படியாக்குமானா விஷயாசக்தர்களாயிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த தீர்த்த ஜலத்தினால என்ன ஒரு பிரயோஜனமாக்கும் இருக்கு? 34வது ஸ்லோகம். காரணம் மன ஏவாத்ர நான்யத்ராஜன் விசிந்தய மனசுத்தி பிரகர்த்தவ்யா சததம் சுத்திமிச்சதா. அதனால மனசாக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வேறொன்னும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சுத்தி ஆசைப்படுறவன் மனசையாக்கும் முதல்ல சுத்தி பண்ணணும். மனசை சுத்தி பண்ணிட்டு கங்கா தீர்த்தத்துல போய் குளிச்சாதான் புனிதமாகும். மனசு சுத்தம் இல்லாதக்கு எந்த தீர்த்த குளத்துல போய் குளிச்சானாலும் பிரயோஜனம் இல்லை. 35வது ஸ்லோகம். தீர்த்தவாசி மகாபாபி பவேத் தத்ராத்மவஞ்சனாத் தத்ரைவாசரிதம் பாபமனந்த்யாய பிரகல்பதே. தீர்த்தஸ்தானத்துல மனசுத்தி இல்லாம வசிக்கிறவன் தீர்த்தக்கர பாபி ஆயிடுவன், மகாபாபி ஆயிடுவன். காரணம் அவன் அவரோட ஆத்மாவையே ஏமாத்துறான். அங்க வச்சு செய்யற பாபம் அவனுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆகும். புண்ணியமாக்கும் செஞ்சான் அப்படின்னா புண்ணியம் வர்த்திக்கும், பாபம் செஞ்சானாக்கா பாபம் வர்த்திக்கும். அப்போ பாபியா இருக்கிறவன் தீர்த்தக்கரையில போனானாக்கா தீர்த்தக்கரை பாபி ஆயிடுவன். அவரோட பாபம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். 36வது ஸ்லோகம். யதேந்திர வாருணம் பக்வம் மிஷ்டம் நைவோபஜாயதே பாவதுஷ்டஸ்ததா தீர்த்த கோடி ஸ்நாதோ ந சுத்யதே. காட்டுல இருக்கிற வெள்ளரி பழுத்தாலும் சுவாது அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி மனசுத்தி இல்லாதவன் கோடி தீர்த்தங்களில போய் ஸ்நானம் பண்ணினானாலும் சுத்தனாக மாட்டான். 37வது ஸ்லோகம். பிரதமம் மனச சுத்தி கர்த்தவ்யா சுபமிச்சதா சுத்தே மனசி திரவியஸ்ய சுத்திர் பவதி நான்யதா. அதனால சுத்தி ஆசைப்படுறவன் ஃபர்ஸ்ட் மனசுத்தி அவனுக்கு உண்டாகணும். மனசு சுத்தமானானாக்கா திரவிய சுத்தி உண்டாயிக்கும். மனசு சுத்தமாகாதக்கு திரவிய சுத்தி உண்டாகாது. 38வது ஸ்லோகம். ததைவாஜார சுத்தி ஸ்யாத் ததஸ்தீர்த்தம் பிரசித்யதே அன்யதாது கிருதம் சர்வம் வியர்த்தம் பவதி தட்சணாத் ஹீனவர்ணஸ்ய சம்சர்கம் தீர்த்தே கத்வா சதா த்யஜேத். அப்படியே அவனோட ஆச்சாரங்கள் எல்லாம் சுத்தமாயிட்டு வந்துடும். அப்போது தீர்த்தாடனத்தோடு பலவும் கிடைக்கும். அதனால முக்கியமாயிட்டு வேண்டது மனசுத்தியாக்கும். மனசுத்தி இல்லாதக்கு செய்யற ஒண்ணுமே சரியாகாது, எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். தீர்த்த ஸ்நானம் செய்யறவன் நீஜர்களுமாயிட்டு இருக்கிற சம்சர்க்கத்தை உபேட்சிக்கத்தான் வேணாம். கெட்டவர்களோட செட்டி சேரக்கூடாது. 39வது ஸ்லோகம். பூதானுகம்பனம் செய்வ கர்த்தவ்யம் கர்மணாதியா யதி ப்ரிச்சசி ராஜேந்திரா தீர்த்தம் வக்ஷ்யாம்யனுத்தமம். புத்தியினாலையும் கர்மத்தாலையும் சர்வ உயிரினங்கள் கிட்டையும் கருணை காட்டணும். நீங்கள் கேட்டதினால நான் உத்தம தீர்த்தங்களோடு அந்த டீட்டெயில சொல்லித்தரேன். 40வது ஸ்லோகம். பிரதமம் நைமிஷம் புண்ணியம் சக்ரதீர்த்தம் ச புஷ்கரம்
அந்யேஷாம் செய்வ தீர்த்தானாம் சங்யா நாஸ்தி மஹீதலே. முதல்ல இருக்கிற புண்ணிய தீர்த்தம் நைமிஷமாக்கும், அதுக்கப்புறமா சக்கர தீர்த்தம், அதுக்கப்புறம் புஷ்கரம். பூமியில இருக்கிற தீர்த்தங்களுக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது எண்ணி எண்ணி தீராத அளவுக்கு தீர்த்தங்கள் இருக்கு. 41வது ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் அப்படிங்கிறது இங்க சவன மகர்ஷி பிரகலாதனுக்கு சொல்றதும், 2வது லைன் அப்படிங்கிறது வியாசர் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். 41வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு, பாவனானி ஜஸ்தானானி பகூனி நிருபசத்தமா. ராஜாவே, புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய நிறைய இருக்கு அப்படின்னு செவனன் இங்க சொன்னார் பிரகலாதன் கிட்ட. இப்போ வியாசன் அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத 41வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல சொல்லறார். தத்ஷுத்வா வஜனம் ராஜா நைமிஷம் கந்துமுத்யதா. சவன மகர்ஷி சொன்னதை கேட்டுட்டு பிரகலாதன் அப்படிங்கிற ராஜா நைமிஷத்துக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டார். 42வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாசர் சொல்ற மாதிரியும் 2வது லைன் பிரகலாதன் சொல்ற மாதிரியும் சவனன் கிட்ட. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் 42வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வந்து வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரி, 2வது லைன் பிரகலாதன் சவன மகர்ஷிட்ட சொல்ற மாதிரி. 42வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், நோதயாமாச தைத்யான்வை ஹர்ஷ நிர்பரமானசா. சந்தோஷம் ரொம்ப விழிஞ்ச மனசோடு கூடிட்டு அசுரர்களை அதுக்காயிட்டு உற்சாகப்படுத்தினார் பிரகலாதன் அப்படின்னு வியாசர் இங்க சொன்னார். இப்ப பிரகலாதன் சொல்லற மாதிரி சொல்லப்படுறது. உத்திஷ்டந்து மகாபாகா கமிஷ்யாமோத்ய நைமிஷம். சிரேஷ்டர்களாயிருக்கிறவாளே எல்லாரும் எந்திருங்கோ, நமக்கு இப்பவே நைமிஷத்துக்கு போகலாம் அப்படின்னு பிரகலாதன் சொன்னார். 43வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரகலாதன் சொல்ற மாதிரியும் 2வது லைன் வியாசர் சொல்ற மாதிரியும் இருக்கு. 1வது லைன், திரட்சியாம புண்டரீகாட்சம் பீதவாசசமச்சுதம். பீதவாசசனும் மஞ்சள் பட்டு உடுத்தின் இருக்கிறவனும் அச்சுதனுமா இருக்கிற புண்டரீகாட்சனை நமக்கு தரிசிக்கலாம், எல்லாரும் வேகம் வாங்கோம் அப்படின்னு பிரகலாதன் இங்க சொன்னார் அங்க பாதாள லோகத்துல. இப்ப வியாசர் இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். 43வது ஸ்லோகத்துல 2வது லைனு, இத்யுக்த்வா விஷ்ணு பக்தேன சர்வே தே தானவாஸ்ததா. இப்படி விஷ்ணு பக்தனான பிரகலாதன் சொன்னது கேட்டோன அசுரர்கள் அத்தனை பேரும். 44வது ஸ்லோகம், தேனைவ சஹ பாதாளான் நித்யயுப்பரயாமுதா தே சமேத்ய ஜதைதேயா தானவாச்ச மகாபலாஹ. எல்லாரும் ரொம்ப ரொம்ப குஷியோடு கூடிட்டு பிரகலாதனோடு கூடிட்டு பாதாளத்திலேருந்து கிளம்பினா. பிரகலாதன் அசுரகுலத்தோட ராஜாவாக்கும். அந்த அசுரகுல ராஜாவா இருக்கிற பிரகலாதன் தலைவன் விஷ்ணு பக்தனா இருந்ததுனால அந்த தலைவனுக்கு கீழே எல்லாரும் விஷ்ணு பக்தர்களாகவே மாறிட்டா. அதனால அசுரர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு கிளம்பினா. மகாபலசாலிகளாயிருக்கிற தானவர்கள், அதே மாதிரி தெய்வதேயர், இவா எல்லாரும் ஒரு சேர கூடி சேர்ந்து பகவானை பார்க்கறதுக்கு கிளம்பினா. 45வது ஸ்லோகம், நைமிஷாரண்யமாசாத்ய ஸ்நானம் சக்ருர்முதான்விதா பிரஹ்லாதஸ்தத்ர தீர்த்தேஷு சரண் தைத்யை சமன்விதா. நைமிஷாரண்யத்துக்கு வந்து சேர்ந்தா, ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஸ்நானம் பண்ணினா. அதுக்கப்புறம் பிரகலாதன் அசுரர்களோடு கூடிட்டு அங்க இருக்கிற தீர்த்த
ஸ்தானங்களில எல்லாம் சஞ்சாரம் பண்ணினார். 46வது ஸ்லோகம். சரஸ்வதி மகாபுண்ணியாம் ததர்ஷ விமலோதகாம் தீர்த்தே தத்ர நிருபஸ்ரேஷ்டா பிரஹ்லாதஸ்ய மகாத்மனா. புண்ணிய நதியா இருக்கிற சரஸ்வதி நதி ரொம்ப தூய்மையா இருந்தது. அந்த நதிய அவரு பார்த்தார். ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு இங்க வியாசர் சொல்லுறார், ராஜாவே அந்த சரஸ்வதி நதி அப்படிங்கிற தீர்த்த தர்சனத்தால மகாத்மாவா இருக்கிற பிரகலாதனோடு மனசு தூய்மையாயிடுத்து. 47வது ஸ்லோகம். மன பிரசன்னம் சஞ்சாதம் ஸ்நாத்வா சாரஸ்வதே ஜலே விதிவத் தத்ர தைத்யேந்திரா ஸ்நானதானாதிகம் சுபே சகாராபி பிரசன்னாத்மா தீர்த்தே பரமபாவனே. மனசு ரொம்ப தூய்மையாயிடுத்து. அந்த சரஸ்வதி தீர்த்தத்துல ஸ்நானம் செஞ்சுட்டு விதிப்படி எப்படி செய்யணுமோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த அசுர ராஜாவு ரொம்ப ரொம்ப புனிதமாயிருக்கிற சுபமாயிருக்கிற அந்த தீர்த்த பிரதேசத்துல நிறைய தான கர்மங்களை செஞ்சார் பிரகலாதன் அப்படின்னு வியாச மகர்ஷி இங்க ஜனமேஜயனுக்கு அந்த கதைய சொல்லின்னு இருக்கார். ஜனமேஜயன் கேட்ட கேள்விக்கு முன்னோடியாயிட்டு இந்த கதைகள் சொல்லப்படுறது. நரநாராயணர்களுக்கும் பிரகலாதனுக்கும் எப்படியாக்கும் யுத்தம் உண்டாச்சு, அதுக்கான ஒரு முன்னோடியாயிட்டு இந்த கதைய இங்க சொல்லப்பட்டது. இப்படி சொல்லிட்டு தேவி பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயம் முடிவடைகிறது.